سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், பித்அத்துகள் மற்றும் மாற்று மத கலாச்சாரங்களை விட்டும் விலகி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். சரியா? பித்அத்துகள் மற்றும் மாற்று மத கலாச்சாரங்களை விட்டும் விலகி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம் என்பது இன்றைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நிறைய பித்அத்துகளாக பண்ணுறோம். சுன்னத்துகள் பண்ணுறோமோ இல்லையோ, பித்அத்துகள் எக்கச்சக்கமாக பண்ணுறோம். அப்படிங்கிறனால அந்த பித்அத்துகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதும் மட்டுமல்லாமல், உண்மையான முஸ்லிமா பேருக்கு நாம்கே வாஸ்தே முசல்மானுங்குவாங்கல்ல, அந்த நாம்கே வாஸ்தே முசல்மானா இல்லாமல் யாரா இருக்கணும், நெசமான உண்மையான முஸ்லிமா இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நம்மள முஸ்லீம் என்று சொல்லுகிறோமா இல்லையா? நமக்கு முஸ்லீம் என்று யார் பேர் வச்சதுன்னு சொன்னால், யார் வச்சது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேர் வச்சதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 78வது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி ஆயத்து அதான். அதில் அல்லாஹ் சொல்லுவான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான். எப்படி பெயர் வைத்தான்? முஸ்லிமீன், முஸ்லிம் என்று அவன் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறான். அப்ப முஸ்லிம் என்று அல்லாஹ் நமக்கு பேர் வச்சுக்கிறான். மட்டுமல்லாமல் பல நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக திருமறை குர்ஆனுடைய சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, தவஃபனி முஸ்லிமன் வாலிஹ்கினி பிஸ்ஸாலிஹீன். தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. என்னை முஸ்லிமா கேட்கறது யாரு? சாதாரண ஆள் கேட்கல, ஒரு நபி கேட்குறாங்க. ஒரு நபி நான் முஸ்லிமா ஆவி நவுது பில்லாஹி மின்ஹா முஸ்லிம் அல்லாஹ் நிலையில் மூத்தா போக வாய்ப்பு இருக்குதா? சாத்தியமே இல்லை. அவங்க கேட்குறாங்க, தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹ்வே என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்க செய்து வாலிஹ்கினி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹின்களோடு நல்லவர்களோடு என்னை மறுமையில் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக என்று துவா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மெல்லாம் பேருக்கு முஸ்லீமாக இல்லாமல் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக கலிமாவோடு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் மூத்தா போகணும் அப்படின்னு சொன்னா, இதுகளை நீங்க கேட்டுக்கிறேன்னு. அதாவது பித்அத்துகளை நம்மெல்லாம் செய்யக்கூடாது. உதாரணமா பித்அத்துனா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னால பித்அத்துனா என்னங்கிறத உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் ஞாபகம் ஊட்டிடுறேன். உங்களுக்கு சுன்னத்துனா என்னன்னு தெரியும் இல்லையா? சுன்னத்துனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவர்கள் செய்தது, அவர்கள் அங்கீகரித்தது. ஒரு விஷயத்தை சுன்னத்துன்னு சொன்னா, உதாரணமாக
நோன்பு திறக்கும் போது பேரிச்ச பழத்தை கொண்டு நோன்பு திறக்கணும், ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி பேரிச்ச பழத்தை கொண்டு தான் நோன்பு திறந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. புரிஞ்சா? அதான் என்ன சுன்னத்து. அது தம்பி போறவங்க வந்து கேமரா கிட்ட போக வேணா, தட்டி எனக்கு பயம், எனக்கு போறது எனக்கு தொந்தரவா இருக்கு. சரியா? அப்ப பேரிச்ச பழத்தை வச்சு நோன்பு திறந்தாங்கங்கிறது வந்து சுன்னத்து. புரிஞ்சா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் தாடி வையுங்கள் சொன்னாங்க பத்தியலா, நம்ம தாடி வைக்கிறோம் பத்தியலா, அது என்ன சுன்னத்து. அப்ப சுன்னத்து அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சது என்ன சுன்னத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிதஅத்னா என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத, சொல்லாத, அங்கீகரிக்காதவைகளை இஸ்லாம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் செய்வது என்ன பிதஅத்து. புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத விஷயங்களை இது இஸ்லாம், இது மார்க்கம், இது நன்மை என்கிற பெயரில் செய்வது என்ன பிதஅத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுன்னத்தான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அது நன்மையே தவிர பிதஅத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்பது வந்து இஸ்லாமிய அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி நம்ம பிதஅத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது சில பேர் எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா, சில பேர்னா உங்களை மாதிரி சாதா சீதா மக்கள் இல்லை, சில ஆலிம்களே கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க பிதஅத்தை ரசூலுல்லாஹ் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காதவைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் மைக்கில் பயான் செய்யறீல, கேமராவில் பதிவு பண்றீல, ஃபேன்ல உட்காரிய, ஏசில உட்காரியல, ரசூலுல்லாஹ் என்ன மைக்கிலையா பயான் செஞ்சாங்க, கேமராவில் பதிவு பண்ணாங்களா? அப்ப இதுகெல்லாம் பிதஅத் இல்லையா அப்படின்னு உங்களை மாதிரி சாதா சீதா மக்கள் கேட்கல. இந்த உங்களை மாதிரி மக்கள் கேட்டா மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம். கேட்கறது யாரு? ஆலிமுசாக்கள். ஆலிமுசாக்கள் தங்களுடைய பிதஅத்துகளை நிலைநாட்டுவதற்காக, அந்த அனாச்சாரங்கள் பாவங்களை நிலைநாட்டுவதற்காக வேணுக்கென்ற என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்படி கேட்டு திசை திருப்பி மக்கள் என்ன பண்றாங்க, வழிகெடுத்து கொண்டு போறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தெளிவா சொன்னேன், பிதஅத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காதவைகளை மார்க்கம் என்ற பெயரால், இஸ்லாம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால் செய்யறது என்ன பிதஅத். நான் கேட்கிறேன், மைக்கில் பேசுறது வந்து மார்க்கம், மைக்கில் பேசினா 100 நன்மை, மைக்கில் பேசாட்டி 10 நன்மை, அப்படியா நான் சொல்றேன்? யாராவது சொல்றாங்களா? ஏசில உட்கார்ந்தா தான் நன்மை எல்லாம் ஜாஸ்தியா கொடுப்பான், ஏசி இல்லைன்னா நன்மை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோமா? இதெல்லாம் உலக விஷயங்கள். இந்த ஏசி என்பது, மைக் என்பது, ஸ்பீக்கர் என்பது, கார் என்பது, இதுகெல்லாம் என்ன உலக விஷயங்கள். அப்ப உலக விஷயங்களை ரசூலுல்லாஹ் செய்யாத, சொல்லாத செய்யறோம் பாருங்க, அது என்ன இல்ல பிதஅத் இல்ல. எது பிதஅத்? மார்க்க விஷயத்தில் செய்கிறோம் இல்லையா, அதான் என்ன பிதஅத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், தெளிவா ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2363வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல பார்ப்பாங்க. மதீனாக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் விவசாயிகள். விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பேரிச்சம்பழங்களை வச்சு மகரந்த சேர்க்க பண்றாங்க. பேரிச்சம்பழங்களை வச்சு மகரந்த சேர்க்க பண்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் பார்த்து போட்டு, ஏன் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கறாங்க, தேவையில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்ப சொல்லுவாங்க, லௌலம் தஃஅலு லகான கைரா, நீங்கள் இதை விட்டு விடலாமே, இந்த மகரந்த சேர்க்கை சேர்க்கிறாங்கல்ல பேரிச்சம்பழத்தை வச்சு, இதை நீங்கள் என்ன செய்து விடலாமே, விட்டு விடலாமே. அப்படி விட்டு விடுங்கள் என்று உத்தரவு போடவில்லை, விட்டு விடலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை விட்டுறலாமே என்று சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் சமீஅனா வஅதானா தானே, புரியுச்சா, கட்டுப்படுவாங்கல்ல. என்ன பண்ணாங்க, அந்த விவசாயத்தில் மகசூல்ல அந்த விவசாயம் பண்ணும்போது மகரந்த சேர்க்கை செய்யாமையே அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அன்றைய மகசூல், அந்த மகசூலை பார்த்தீங்களாக்கே என்னவாயிருச்சு, குறைஞ்சு போயிருச்சு. குறைஞ்சு போனோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மாஷா அல்லாஹ் நிறைய மகசூல், நிறைய லாபம் கிடைச்சிச்சு, நீங்க சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம், மகசூல் குறைஞ்சு போயிருச்சு, லாபமும் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதன் சொல்றாங்க, நானும் ஒரு மனிதன். இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் தீனிக்கும், நான் மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு உத்தரவிட்டால், தீனி விஷயத்தில மார்க்க விஷயத்தில நான் உங்களுக்கு கட்டளையிட்டால், ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வைதா அமர்த்துக்கும் பிஷைஇன் மின் துன்யாக்கும், துனியா விஷயத்தில் நான் உங்களுக்கு சொன்னால், இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனுஷனே. அது துனியா விஷயத்துல சொன்னனே தவிர அது என்ன இல்ல, மார்க்க விஷயம் இல்ல அப்படின்னு ரசூலுல் ஸல்லல்லாஹு வந்து இது மார்க்கம், இது துனியா, மார்க்கத்துக்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்க, துனியாவில் என்ன பண்ண தேவையில்லை, ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு ரசூலுல்லாவே தெளிவா சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப மார்க்க விஷயத்தில் நம்ம இது இஸ்லாம், இது மார்க்க நன்மைன்னு சொல்லி போட்டு ரசூல்லா செய்யாததை சொல்லாததை செய்கிறோமா இல்லையா, அதான் என்ன பித்அத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட நீங்க பாத்தீங்களாக்க குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு. இந்த ஆயத்தை யூதர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு மார்க்க மேதைகள் ஆலிமுசாக்கள் சொல்றாங்கல்ல, அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த ஆயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறேனே. ஏன் என்று சொன்னால், இந்த ஆயத்தை பற்றி ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில 4606வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சஹாபி, இஸ்லாமிய 2வது கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட யூதர்கள் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, இன்னக்கும் தக்ரவுன ஆயத்தன் லவ் நஸலத் ஃபீனா லத்தஹதனாஹா ஈதன். உமர் அவர்களே, உங்க வேதத்துல குர்ஆனில ஒரு ஆயத்தை நீங்க ஓதுறீங்க, அந்த ஆயத்து மாத்திரம் எங்கள் வேதத்தில் இருந்திருந்தால், நீங்க ஓதக்கூடிய ஒரு ஆயத்து, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து எங்கள் வேதத்தில் இருந்திருந்தால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போமே. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க மகத்தான ஒரு ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அந்த யூதர்கள் சொன்ன ஆயத்து என்று சொன்னா எதை சொல்றாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த மார்க்கம் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படும். அதுக்கு பிறகு வேற நபிமார்கள் வர போறது இல்லை, வேதங்கள் வர போறது இல்லை, நபிமார்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, இவர்தான் கடைசி நபி, கடைசி வேதம் என்ற காரணத்தால் இந்த மார்க்கத்தை கடைசி வரை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு உத்தரவாதத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே. இந்த மாதிரி ஒரு ஆயத்து எங்களுக்கு எங்க வேதத்தில் இருந்திருந்தால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போமே என்று சொல்லி அந்த யூதர்கள் சொல்றாங்க. சொன்னால் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்களும் ஏறக்குறைய பெருநாளை போன்று கொண்டாடுகிறோம். அந்த ஆயத்து எப்போது இறங்கியது என்று சொன்னால், என்றைக்கு இறங்கியது, ஹிஜ்ரி 9வது ஹிஜ்ரி 10வது வருஷம் துல்ஹஜ் மாசம் 9 அரஃபாவில் இறங்கினது. அப்படி அரஃபாவில் இறங்கின காரணத்தால நாங்களும் அந்த அரஃபாவுடைய நாளை புனிதமான நாளாக மதிச்சு என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூத மக்கள்கிட்ட சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த ஆயத்தை எந்த அளவுக்கு யூதர்கள் மதிச்சுக்கிறாங்க, கண்ணியப்படுத்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, இன்று இந்த உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். இறந்த கால வினை அக்மல் தூ என்று சொன்னால் இறந்த கால வினை, இறந்த காலத்தில் பேசுகிறான். அக்மல் தூ, நான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்ட காரணத்தால் மார்க்கம் என்ற பெயரால் புதுசாக எதையும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உருவாக்க கூடாது என்று மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக பேசுறானே தவிர எதை அல்லாஹ் முழுமைப்படுத்தல, துனியாவை அல்லாஹ் முழுமைப்படுத்தல. இன்னும் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் என்ன செய்யும் துனியாவுல, கியாமத்து வர வந்து கொண்டே இருக்கேன். இப்ப மார்க்கத்தை முழுமைப்படுத்திய ரப்புல் ஆலமீன் துனியாவை பற்றி பேசுகிறான். சூரத்துன் நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில்
வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லி தர்கபூஹா வசீனா வ யஹ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவேரி கழுதைகள், இவைகளை நாம் ஏன் படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதன் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்வதற்காக என்று சொல்லிவிட்டு வ யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத இன்னும் பல்வேறு வாகனங்களை நான் படைக்க இருக்கிறேன். அல்லாஹ் பேசுகிறான். புரிஞ்சா? துனியாவை பரிபூர்ணப்படுத்தி விட்டதாக இறந்த காலத்தில் பேசுகிறான். சரியா? அதாவது துனியாவை இல்ல, இதை மார்க்கத்தை முழுமைப்படுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துனியாவை இறந்த காலமா சொல்லாம வருங்காலமாக துனியாவில் சொல்றான். வ யஹ்லுகு, நான் என்ன செய்யறேன், இனிமேல் படைப்பேன். ஹலக்கனா படைத்து விட்டான், ஹலக்கனா படைத்து விட்டான். யஹ்லுகு, இனிமேல் நான் படைப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மார்க்கத்தை தான் அல்லாஹ் முழுமைப்படுத்தினானே தவிர துனியாவை என்ன செய்யல, அல்லாஹ் முழுமைப்படுத்தல. இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க என்பதற்கு இந்த ஆயத்துகள் அழகான ஆதாரம். அதனால மார்க்க விஷயத்தில் புதுசா உருவாக்குறதா பிதாத்தே தவிர உலக விஷயத்தில் உருவாக்குகிறோமா இல்லையா, அது என்ன இல்லை, பிதாத்து இல்லை. தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பிதாத்து பண்றது பெரும் பாவங்களில் ஒன்று. பிதாத்து என்ன சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒருவர் பிதாத்து பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அந்த அமலை பிதாத்து மூலம் பிதாத்தா பண்றாரு, சுன்னத்து இல்லாம பிதாத்தா பண்றாரு, அந்த பிதாத்தா பண்ணக்கூடிய அமலை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கிற மாட்டான் என்று நான் சொல்லவில்லை. ஹதீஸ் பேசுகிறது. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2697வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் அஹதத ஃபீ அம்ரினா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் நான் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காதவற்றை யார் புதுசாக உருவாக்குகிறாரோ, உருவாக்கிய விஷயங்களை செய்கிறாரோ, ஃபஹுவ ரத்துன், அதை நான் என்ன செய்து விடுவேன், நிராகரித்து விடுவேன் என்ற இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப பிதாத்தை பண்ணுனா அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். மட்டுமில்லாம அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்கிறது மட்டுமல்ல, யார் பிதாத்துகளை பண்ணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். பிதாத்தை பண்றாங்கல்ல, பிதாத்தை உருவாக்குறாங்கல்ல, பிதாத்தை பண்றாங்கல்ல, பிதாத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அவங்க யாரு, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், நபிகள் நாயகத்தால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லவர்களால் சபிக்கப்பட்டவர்கள். பிதாத்தை நம்ம சாதாரணமாக எவ்வளவோ ஆலிமுசாக்கள் சர்வ சாதாரணமாக பிதாத்துகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த பிதாத்து என்பது சாதாரண ஒன்று அல்ல, பிதாத்தை பண்ணக்கூடியவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7300 கரண்ட் போயிருச்சோ, சரி ஹைர் பாரு, சரி ஹைர், நான் வேணா கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். சரியா? என்னன்னு சொன்னா புகாரில 7306வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுது. மன் அஹதத ஃபீஹா ஹதஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன்னாஸ் அஜ்மஈன். மன் அஹதத ஃபீஹா ஹதஸுன், யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் புதுசா உருவாக்குறாங்களோ, உருவாக்கப்பட்ட அந்த பிதஅத்தல பண்றாங்களோ, அவர்கள் யார் என்று சொன்னால் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி, அவர்கள் மீது என்ன இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்குகிறது. வல் மலாயிகதி, மலக்குகளுடைய லஅனத் இறங்குகிறது. வன்னாஸ் அஜ்மஈன், யாரெல்லாம் லஅனத் பண்றதுக்கு தகுதி உள்ளவர்களோ அவங்களுடைய லஅனத்தும் இறங்குகிறது. இதை நான் சொல்லவில்லை, வார்த்தை பயங்கரமான கடுமையான வார்த்தை. இதை சொன்னது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் மார்க்கத்தில் இல்லாதத புதுசா உருவாக்குனாங்களோ, உருவாக்கப்பட்ட பிதஅத்தை பண்றாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்குகிறது. அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லோர்களால் சபிக்கப்பட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப பிதஅத்து பண்றது நீங்கள் நம்மள நினைக்கிற மாதிரி சாதாரண ஒன்று அல்ல, சாதாரண ஒன்று அல்ல. அது என்ன, அல்லாஹ்வால் சாபத்துக்குரிய பாவம்,
பிதாத்து பண்றானே அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். பிதாத்து பண்ணக்கூடிய எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, உங்க பார்வையிலே அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், அவன் மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவன், அவன் நல்லோர்களால் சபிக்கப்பட்டவன் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் இமாம் புகாரி இன்னொரு ஹதீஸை பதிவு பண்றாங்க. 6755வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. மன் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன் வலா யுக்பலு மின்ஹு யௌமல் கியாமத்தி ஸர்ஃபன் வலா அத்லன். எவன் ஒருவன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்குகிறானோ அல்லது உருவாக்கப்பட்ட பிதாத்துகளை செய்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுமார்கள் சபிக்கிறார்கள், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், நல்லவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வலா யுக்பலு மின்ஹு யௌமல் கியாமா, அவன் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸர்ஃபன் வலா அத்லன், அவன் செய்த அமல்கள் ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்துகள் நஃபில்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு ஆலிமுசாமார்கள் சர்வ சாதாரணமாக வைத்து அல்லாஹ்வுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பிதாத்து பண்றாங்களே, லட்சோப லட்ச மக்கள் பிதாத்துகளுக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லல, வார்த்தை கடுமையான வார்த்தை, நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்துக்கலாம். புகாரியுடைய 7306, அப்புறம் 6755, அவர்களெல்லாம் அல்லாஹ்வால் மலக்குமார்களால் நல்லவர்களால் சபிக்கப்பட்டவங்க, லஅனத் பண்ணப்பட்டவங்க என்று இந்த ஹதீஸுகள் பேசுகின்றன. இன்னொரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 1978வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவம் எது என்று சொன்னால் மார்க்கத்தில் இல்லாததை பிதாத்துகளை செய்வதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவமாக இருக்கிறது. பிதாத்தை செய்கிறது பாவங்களில் மோசமான பாவமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் இல்லாதவைகளை செய்றாங்கல்ல அது எல்லாமே என்ன பித்அத்து. குல்ல பித்அத்தின் ضலாலா, எல்லா பிதாத்துகளும் வழிகேடுகள். குல்ல ضலாலத்தின் ஃபின்னார், எல்லா ضலாலத்தும் எல்லா வழிகேடும் அவனை நரகத்திலே தள்ளுகிறது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்ற இன்னொரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இமாம் முஸ்லிமுடைய அந்த 1978வது ஹதீஸ்ல 4 பேர் அல்லாஹ் சபிக்கிறான். 4 பேர் அல்லாஹ் என்ன செய்யறான்? சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய 4 பேர். முதல் நபர் யார் என்று சொன்னால் லஅனல்லாஹு மன் ذبح لغيرில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யாரு ஆடு மாடுகள் அறுத்து பலியிடுறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். நம்ம நேர்ச்சை பண்றது, குர்பானி கொடுக்கறது எல்லாம் யாருக்காக பண்ணனே? அல்லாஹ்வுக்காக தான் பண்ணனே. அல்லாஹ்வுக்காக பண்ணாம நான் இந்த அவுலியாவுக்காக பண்றேன், அந்த அவுலியாவுக்காக பண்றேன் அப்படின்னு பண்றாங்களா இல்லையா? அவங்க யார்? முதல்ல அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால் வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், எவன் ஒருவன் பிதாத்துகளை செய்கிறானோ, எவன் ஒருவன் பிதாத்துகளை செய்கிறானோ அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன். இரண்டாவது. மூணாவது யார் என்று சொன்னால் வலஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களை சபிக்கிறானோ அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், மூணாவது சாபத்துக்குரியவன். நாலாவது வலஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்ல், யார் பூமியுடைய எல்லை கோட்டை மாட்டுகிறானோ, ஒரு இடத்தை வாங்குறாங்கல்ல, இடத்துக்கு கல்ல ஊண்டி வச்சிருப்பாங்கல்ல, இது இந்த இடம் இவ்வளவு முடிஞ்சு போயிருச்சு, அந்த இடம் அவ்வளவு முடிஞ்சு, கல்ல ஊண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குரிய அந்த எல்லை கோட்டை மாத்துறாங்கல்ல, எல்லை கல்ல மாத்துறாங்கல்ல, அந்த காலத்துல நைட் அப்படி பண்ணுவாங்க. யாரு எல்லை கல்ல மாத்துறாங்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ஒரு ஹதீஸ்ல பிதாத் பண்ணனா அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் பேசுகிறார். இன்னொரு ஹதீஸ் யாரு பிதாத் பண்றாங்களோ அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரியா? நீங்கெல்லாம் ஏசி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்மளை விட ஒருத்தர் ஜாஸ்தியாக கஷ்டப்பட ஏசி இல்லைன்னு மனசு முகம் மாறி போயிருச்சு. அதனால ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பனா லக்கல் ஹம்து. ஏசி ஓடுதுல?
என்ன ஆதில்? சரி சரி, ஓகே ஓகே, சரியா? அப்போ ஒன்னே அதை எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான். ஒன்று எல்லாம் என்ன செய்ய மாட்டான், சூடாக இருந்தாலும் ஒழுங்காக கேட்கணும். அப்போ தான் கபூரில் போய் எல்லாம் ஏசி போடுவான், சுருக்கத்தில் எல்லாம் ஏசியை தருவான், மனசில் வச்சுக்கிறானோ. சரியா? எனக்கு தான் சூடாக இருக்குது, உங்களை விட எனக்கு ஜாஸ்தியாக பேசும்போது சூடு ஜாஸ்தியாக இருக்கும் மனசு உடம்புக்கு, புரிஞ்சா? அப்போ ஒன்னே பிதாத்து செஞ்சா அதை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஒன்னாச்சா? ரெண்டாவது பிதாத்து செய்கிறவங்க அல்லாவால் அது மாதிரி மலக்குமார்களால் நல்லவர்களால் சபிக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது. மூணாவது பிதாத்து பண்றவங்க கண்டிப்பா எங்க போயிடுவாங்க, நரகத்துக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இப்படி இந்த ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுகளில் நீங்க பார்த்தீங்களாக்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிதாத்துகளை தெரிந்தோ தெரியாமலோ, வாழ்க்கையில் எவ்வளவோ பிதாத்துகளை தெரிந்தோ தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய சில பிதாத்துகளை உங்களுக்கு நான் பட்டியல் போடுறேன். நம்ம எல்லாம் இதுகளை பண்றோமே, சஹாபாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கிறதுக்கு நான் சில வரலாற்று செய்திகளை சொல்லுவேன். ஒன்னாவது, நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்களாக்க 5 வேளை தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா ஓதுவாங்க. கண்டிப்பா ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டுதுவா பிதாத்தகளை பண்ணிட்டு கூட அறிவிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, முதல்ல அறிவிப்பு செஞ்சிருவாங்க, அப்புறம் தான் கூட்டுதுவா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கூட்டுதுவா தான் மக்களை பிடிச்சி வைக்குது. கூட்டுதுவா மக்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அது ஃபர்லு மாதிரி. இது உலகத்துல மத்த நாடுகள்ல இருக்காது. நம்ம இந்தியா இந்த மாதிரி நம்ம நாடுகள் இருக்கு பத்தியலா, மார்க்கத்தை அறியாத முஸ்லிம்கள் பெரும்பாலும் வசிக்கிறாங்கல்ல, அங்கேதான் இந்த கூட்டுதுவா இருந்து கொண்டிருக்கிறது. 5 வேளை தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓறாங்களே, இது நாம் செய்யக்கூடிய முதல் பிதாத். இதை செய்பவர்கள் ஆலிம்கள். செய்பவர்கள் யாரு? ஆலிம்கள். அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறனே. ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு நேர் வழி காட்ட. நீங்க எல்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க, அவங்க தான் மார்க்கத்தை படிப்பாங்க. ஆலிமுசாக்கள் தான் மார்க்கத்தை மக்கள்கிட்ட ஒழுங்கா சொல்லணும். ஒழுங்கா சொல்ல வேண்டிய ஆலிமுசாக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க, கூட்டு துவா ஓதுறாங்க. கூட்டு துவா ஓதுறது மார்க்கத்தில் ஹராம், அது பித்அத். ஓதக்கூடியவனும் ஆமீன் சொல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டு துவா ஓதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சில ஆதாரங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன்ல சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 55வது வசனம், 7:55, அதில் அல்லாஹ் சொல்லுவான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் பணிவாக. ரெண்டாவது என்ன, சப்தமில்லாமல் மெதுவாக ரகசியமாக. ஒன்று பணிவாக துஆ செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், சத்தம் இல்லாமல் ரகசியமாக மெதுவாக துஆ செய்யுங்கள். பிரியாணியை தம்முல போட்ட மாதிரி இருக்கும், அப்படி இல்லையா? ஏசி ஓடுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கிறங்க. ஏசி ஓடுதா, இன்ஷா அல்லாஹ் குளுகுலுன்னு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிறங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. நான் கொஞ்சம் தலைப்பை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு தலைப்புக்குள்ள வந்துடுவேன். இதை நம்ம கஷ்டம் நினைக்கிறோமே, சஹாபாக்கெல்லாம் ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல, அதில் அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. என்ன தேசம் இல்லையோ, ஓடாது, ஓடுமா ஓடாதா? ஓடாதா? சரி, அப்போ கதவை திறந்துக்கிறங்க. சரியா? மூச்சு முட்டுற மாதிரி உங்க இந்த ஜன்னலுக்கிட்ட உட்காந்துக்கிறங்க. கொஞ்சம் வயசானவங்க அப்படி பண்ணால் கொஞ்சம் ஜன்னலுக்கிட்ட இன்ஷா அல்லாஹ் உட்காந்துக்கிறங்க. அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கூட ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. முழு மாச கர்ப்பிணி. என்ன ஃபுல் மாசம், இன்னைக்கு இப்போ புள்ள பெற்றுவாங்கிற மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. துல்ஹுலைஃபாவில் இஹ்ராம் கட்டுவாங்கல்ல, அங்கே பிரசவ வலியை வந்துருச்சு. இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால என்னவாயிருச்சு, பிரசவ வலியை வந்துருச்சு. புள்ளையும் பெக்குறாங்க. புள்ளை எங்க பெக்குறாங்க, மீகாத்தில் துல்ஹுலைஃபாவில் புள்ளைய பெக்குறாங்க. நம்ம எல்லாம் ஒரு புள்ளைய பெக்குன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். புள்ளைய பெக்குறாங்க. புள்ளையை பெத்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, அந்த பச்சை உடம்போடு அந்த பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு
ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் வந்து ஹஜ்ஜ பண்றாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. அதனால சஹாபாக்கள் செஞ்ச தியாகங்கள் கஷ்டத்துக்கு முன்னால நம்ம இன்னைக்கு ஏசி இல்லாம கஷ்டப்பட போறோமே, அதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது அப்படின்ட்டு செய்திக்கு வந்துடுறேன். அப்ப கூட்டு துவா வந்து ஒன்று மெதுவாக நீங்கள் துவா செய்யுங்கள், ரெண்டாவது என்ன செய்யுங்கள், பணிவாக துவா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாவே மெதுவா துவா செய்ய, சத்தமா துவா செய்யாதேன்னு அல்லாவே சொன்ன பிறகு, தம்பி கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாமே, வைங்க வைங்க, நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன். இன்னைக்கு சோதனைக்கு மேல சோதனையா இருக்கும், சரியா? ஏன்னா இதை டீ கொடுக்கும் போதே இந்த வேலையை பார்த்துருக்கணும், அதான் கரெக்டு. இதை வந்து என்னை உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது. ஹயர், அப்ப மெதுவா துவா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு மாத்தம் ஒன்றும். ரெண்டாவது பார்த்தீங்களாக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவில் 10 வருஷம் இமாமா இருந்தாங்கல்ல, மதீனாவுடைய பள்ளிவாசல்ல 10 வருஷம் அவங்க தானே தொழு வச்சாங்க. அவங்க தொழு வச்ச 10 வருஷத்துல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கூட்டு துவா ஓதுனாங்களா? சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா? நீங்க வேணா உங்க பள்ளிவாசல் அஜர்கிட்ட போய், அஜர்த்து இந்த மாதிரி கூட்டு துவா நீங்க ஓரியல, நமக்கெல்லாம் முன்மாதிரி யாரு என்று சொன்னால், யார் முன்மாதிரி? ரசூலுல்லாஹ் தானே முன்மாதிரி. உஸ்வத்துல் ஹசனாங்குவாங்க, உஸ்வத்துல் ஹசனா. குர்ஆன்லயே அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க, சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ தக்கரல்லாஹ கதீரா. யார் உங்களில் உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவர்களோ, மறுமை நாளை நம்பியவர்களோ, அவருக்கு இந்த நபியுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? உஸ்வத்துல் ஹசனா, தெளிவான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த ஆயத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவுடைய பள்ளிவாசல் இமாமா இருந்தாங்களே, 10 வருஷம் 5 வேளை தொழுகை அவங்க தானே தொழு வச்சாங்க. அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் போக மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழு வச்சாங்க, பெருநாள் தொழுகை தொழு வச்சாங்க, அது மாதிரி சலாத்துல் இஸ்திஸ்கா மலைக்காக என்ன பண்ணாங்க, தொழு வச்சாங்க, சந்தேக கரணம் தொழு வச்சாங்க, ஜும்மா தொழு வச்சாங்க. எங்கேயாவது ஒரு தொழுகையில ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதுனாங்களா? சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க, எங்கேயுமே அப்படி இல்லை. புரிஞ்சா? இல்லாத ஒன்றை வேணுக்கென்று வம்பாக பிடித்து செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இது என்ன? இது பித்அத்து, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட பாவம் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பித்அத்து. ரெண்டாவது பித்அத்து என்னன்னு சொன்னா, அதே மாதிரி துஆக்களை பார்த்தீங்களாக்க, ஜனாசா தொழுகை தொழு வைப்பாங்க. ஜனாசா தொழுகையே அந்த ஜனாசாவுக்கு கேட்கக்கூடிய துஆ தானே, அப்படித்தானே? முதல் தக்பீர் சொல்லுவோம் ஜனாசா தொழுகையில, முதல் தக்பீர்ல சனா ஓதுவோம், அப்படி இல்லையா? அப்ப என்ன ஓதுன? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல் தக்பீருக்கு பிறகு அவுது பிஸ்மி சொல்லி அல்ஹம்து சூரா ஓதணும். ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத் ஓதுனேன். மூணாவது தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா ஓதுனேன். துவா ஓதணும்னு எனக்கு தெரியும், என்ன துவா ஓதணும்னு உங்களுக்கு கேட்க மாட்டேன். புரிஞ்சா? துவா ஓதனேன் ஜனாசாவுக்காக, என்ன துவா ஓத வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பெருசா இருக்கேன். அந்த பெருசா இருந்தா மனப்பாடம் பண்ண மாட்டோம். உங்களுக்கெல்லாம் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா தெரியுமா தெரியாதா? தெரியுமிலங்க? ஏன் தெரியும்? சின்னது. இன்னாத்தேனா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? சின்ன சூரா. சூரத்துல் பக்கரா தெரியுமா? தெரியாது. ஜனாசா துலகில் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹமுஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வாக்ரிம் நுஸுலஹு வஸி' முதுகலஹு வக்ஸில்ஹு பில்மாயி வஸல்ஜி வல்பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஇதுஹு மின் அஸாபில் கப்ரி வமின் அஸாபின் நார். தெரியுமா? இத ஓரத்துக்குள்ள நம்ம ஜனாசாவை போயிடுவோம். புரிஞ்சா? அப்படிலாம் போக மாட்டோம். நீங்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்? இந்த ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. மூணாவது தக்பீருக்கு பிறகு இந்த இதை ஓதணும். நாலாவது தக்பீருக்கு பிறகு இமாம் டைம் கொடுத்தா இதையே ஓதுக, டைம் தரலன்னா சலாம் கொடுத்துருங்க, இப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல ஜனாசா தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு அடுத்த கூட்டு துவா ஓதுவாங்களா இல்லையா? ஓதுறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் எத்தனையோ பேருக்கு ஜனாசா தொழுகை தொழு வச்சாங்களே, ஜனாசா தொழுகை தொழு வச்சுப்புட்டு ரசூலுல்லாஹ் கூட்டு துவா ஓதுனாங்களா? இல்லையே. அப்ப ரெண்டாவது பித்அத்து. அப்புறம் பார்த்தீங்களா அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க,
கபருஸ்தான்ல பாத்தியலாக்க நம்ம ஊர்லயாவது அடக்கம் பண்றதுக்கு முன்னால கூட்டுத்துவா ஓரமா எடுக்கிறாங்க. நான் கோட்டப்பண்ணத்துக்கு போனேன். கோட்டப்பண்ணத்துல வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னால கூட்டுத்துவாண்டா யாசின் சூறாவே ஓதுறாங்க பாய். நின்றுகிட்டு 10 நிமிஷம் என்ன பண்றாங்க? யாசின் அடக்கம் பண்றதுக்கு முன்னால பெரிய ஒரு கூட்டுத்துவா. அடுத்த பிதாத்து அடக்கம் பண்ணிய பிறகு இன்னொரு கூட்டுத்துவா, அது அடுத்த ஒரு பிதாத்து. அப்புறம் பள்ளிவாசல் வாசலுக்கிட்ட வந்து நின்று என்ன அடுத்த ஒரு கூட்டுத்துவா, இன்னொரு பிதாத்து. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க, அடக்கம் பண்ணாங்களே, இவ்வளவு கூட்டுத்துவா ஓதுனாங்களா? இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் ஓதலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் நபி, நமக்கெல்லாம் உஸ்தாது, நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்ணனே. அவங்களே செய்யலன்னு சொன்னா நம்ம செய்யறோமே, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, எனக்கு அதை விட ஜாஸ்தியா தெரியும். இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு மறைச்சிட்டாங்க, நான் கரெக்டா செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப இதுகள் எல்லாம் அடுத்த கூட்டுதுவாக்கள். அதே மாதிரி பாத்தியாலாக்கு மூணாவது கூட்டுதுவா பாத்தியாலாக்கு கல்யாணம். கல்யாணத்துல வந்து கூட்டுதுவா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அஜரத்தே வரமாட்டாரு, தஃப்தர் வந்து வராது, பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரமாட்டாங்க. சுன்னத்து பண்ணா என்ன பண்றாங்க? சுன்னத்து பண்ணா அவங்க எல்லாம் வந்து வரமாட்டேங்கிறாங்க. பிதாத்து பண்ணா என்ன பண்றாங்க? வர்றாங்க. பிதாத்து பண்ணா வர்றாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அநாகரிகம். நான் கேட்கிறேன், கல்யாணத்துல வந்து கூட்டுதுவா ஓறாங்கல்ல, கல்யாணத்தை முடிச்சு வச்சுப்புட்டு என்ன பண்ணுவாங்க? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் கேக்குறாங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த நூஹு, அப்புறம் யாரு? ஃபாரிஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த யூசுஃப் வ ஸுலைஹா அலைஹிம் ஸலாத் அப்படின்னு கேக்குறாங்களே, இதெல்லாம் துவாவா பதுவாவாங்க? கல்யாணம் முடிச்சு போட்டு அந்த தம்பதிகள் சேர்றதுக்கு முன்னால, கைய பிடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா சபிச்சு சபிச்சு சாபத்தோடு தம்பதிகள் அனுப்பிடுறாங்க. என்ன துவா ஓதுறாங்க? யா அல்லாஹ், ஆதம் ஹவ்வாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை நீ ஆக்குவாயாக. அதான் அர்த்தம். அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம் வ ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் ஹவ்வாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை என்ன செய்வாயாக? நீ ஆக்குவாயாக அப்படின்னு கேட்கிறாங்களே. ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் என்ன பண்ணா? ஆதம ஒரு திசையில தூக்கி வீசினான். ஹவ்வாவை என்ன பண்ணா? இன்னொரு திசையில அல்லாஹ் தூக்கி வீசினான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. அப்ப போனும் இல்ல, வாட்ஸ்அப்பும் இல்ல, ஃபேஸ்புக்கும் இல்ல. படாது பாடுபட்டாங்க பல்லாண்டுகள். ஒருத்தர் பார்க்காம படாது பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு தௌபா செஞ்சு ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே இந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறானே. இது வந்து துஆ அல்ல, இது வந்து தௌபா. இது என்ன? தௌபா. இந்த தௌபாவை கேட்டு 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 அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் சேர்த்து விட்டான் அப்படின்னு இருக்குது. அப்ப ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் பல வருஷம் சேர்த்து வச்சானா பிரிச்சு வச்சானா? பிரிச்சு வச்சான். அதனால தான் கல்யாணம் முடிச்ச உடனேயுமே மாப்பிள்ளை சவுதிக்கு போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, 2 வருஷம் கஷ்டப்படுறாங்க, அப்புறம் வர்றாரு, 1 மாசம் சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. இந்த மாப்பிள்ளை பொண்டாட்டி சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பத்தியல, அதுக்கு நிகரான சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. பிரிச்சு விடுறோம் பாருங்க, அது மாதிரி ஒரு கஷ்டம். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். நானும் சவுதியில வேலை செஞ்சனால வேலைக்கு நான் இத்தனைக்கு நான் 8 மாசம் தான் சவுதியில வேலை செய்வேன், 4 மாசம் இங்க இருப்பேன். அந்த போறோம் பத்தியலா, போகும்போது பாத்தியலாக்க ஏர்போர்ட்டை பார்த்தா நரகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். நான் அனுபவத்தை பேசுறேன், புரிஞ்சா? 8 மாசம் தான் வேலை செய்வேன், அப்புறம் வந்துடுவேன், 4 மாசம் இங்க இருப்பேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். வரும்போது அதே ஏர்போர்ட்டை பார்த்தா சொர்க்கத்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கும். இருக்கா? அவன் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது, சேரும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த 2 பேரையும் புதுசா கல்யாணம் முடிக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்து இருக்கணும்ல, அதான சந்தோஷம். சேர்ந்து இல்லாம ஆதம் ஹவ்வாவை பிரிச்சு விட்டியல்ல, அது மாதிரி பிரிச்சு விடல அப்படின்னு நீங்கள் ஒரு துஆ செய்றீங்க. ஆலிமுசாக்கள் கேட்கறீங்கள, உட்கார்ந்து மாப்பிள்ளை உம்மா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆமீன் ஆமீன் ஆமீன்ங்கறீங்கள. இது எவ்வளவு பெரிய பதுவான்னு யோசிச்சு பாருங்க. பதுவாவா? அதே மாதிரி பாருங்க, அடுத்த துஆ ஓதுவாரு. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த நூஹ் வ ஃபாரிஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு துஆ செய்வார். நூஹு ஃபாரிஸா சேர்ந்து வாழ்ந்தது போல இவர்களை வாழ வைப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க மனைவி யாரு? காஃபிரு. நூஹ் நபியுடைய மனைவி காஃபிருங்க.
அவருடைய மனைவி காஃபிர் நான் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே பேசுகிறான். வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் யாராக இருந்தார்கள்? காபிர்களாக இருந்தார்கள். அந்த 2 பேரும் நரகவாசிகள் என்று அல்லாஹ் சொல்றான். இவரை கல்யாணம் முடிச்சு அஜத் ஓதுறாரு, யா அல்லாஹ் நூஹ் நபி அவங்க மனைவி ஃபாரிசா மாதிரி இவங்களை ஆக்கல்லா அப்படின்னு துவா செய்யல. அப்ப இந்த பொண்ணை காஃபிர் ஆக்கிடல்லா, இந்த பேரை நரக, அதான அர்த்தம். பதுவா இல்லையா? அதே மாதிரி அடுத்த துவா செய்வாரு யூசுப் ஜுலைஹா. சரியா? என்னமோ ஜுலைஹாவை இவர் தான் வழியா நின்று கையெழுத்து போட்டு தஃப்தர்ல போட்டு கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி யூசுப் ஜுலைஹான்னு துவா செய்யறாரு. அது துவாவா பதுவாவா? ஜுலைஹா கல்யாணம் முடிச்சதுக்கு சான்றே இல்லை, ஆதாரங்களே இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்களாக்கே ஜுலைஹா விபச்சாரத்திற்கு அழைத்தவள். ஜுலைஹான்னு பேர் இல்ல, வரலாற்று சொல்றாங்க. ஒரு பேச்சுக்கு அப்படி இருந்தாலே அவள் விபச்சாரத்திற்கு அழைத்தவள். நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வராவதத்துஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத்தலக் கால மஆதல்லாஹ். கணவன் இல்லாத சமயத்திலே அவள் தன்னுடைய வீடுகளை தாளிட்டு கொண்டாள். வீடுகளை பூட்டிக்கிட்டு இவர் மட்டும் யூசுப் மட்டும் இருக்கிறாரு. யூசுப் மட்டும் இருக்கும்போது கணவன் வெளியே போயிட்டார். அசீஸ் வெளியே போயிட்டாரு. எல்லாத்தையும் பூட்டி போட்டு சொல்றா, வகாலத் ஹைத்தலக், என்னைய என்னுடைய இச்சைக்கு நீ கட்டுப்பாடு, என்னோட தப்பு செய்யவா, என்னைய தப்பு செய்யி அப்படின்னு விபச்சாரத்திற்கு அவள் அழைத்தால் அல்லாஹ் சொல்கிறான். வகாலத் ஹைத்தலக், ஹைத்தலக் விபச்சாரத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் பேசுகிறான். வகாலத் ஹைத்தலக், அவள் ஹைத்தலக் என்று சொன்னால். சூரா யூசுப் 12வது சூராவுடைய ஆயத்து நம்பர் என்ன? 23வது ஆயத்து. என்னோட விபச்சாரம் பண்ணு என்று சொன்னால் அவர் சொன்னார் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று ஓடி போனாரே என்று குர்ஆன் பேசுகிறது. கல்யாணம் முடிச்சு வச்சுப்புட்டு யூசுப் சுலைஹாவை ஆக்கியது போன்று இந்த தம்பதிகளை ஆக்குவாயாக என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுக்கு அடுத்த ஒரு பதுவாவா இல்லையா? அப்ப ஒரு பக்கத்து ஆம்பளைக்கு பதுவா பண்றது, மறுபடி பொம்பளைக்கு பதுவா பண்றது. அப்ப இதெல்லாம் ஒன்னு பித்அத், இரண்டாவது என்ன பதுவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அடுத்த பித்அத்துகள். அதே மாதிரி இன்னும் சில பித்அத்துகள் நான் சொல்லணும்னு சொன்னா அடுத்த ஒரு பித்அத் நம்ம பண்ணுவோம். சில ஊர்கள்ல இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தொழுகிறாங்க. தொழுகையில ஹுஷுவா தொழுன்னு பத்தியலா, இறையச்சத்து தொழுன்னு பத்தியலா, அதுக்காக என்ன பண்றாங்களான்னு சொன்னா பள்ளிவாசல லைட் ஆஃப் பண்றது. லைட் ஆஃப் பண்ணி இருட்டா வச்சுக்கிட்டு இருட்டில் என்ன, இருட்டில் இந்த குருட்டு மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க சூறா ஓறது, திக்ரு பண்றது, அப்படி பண்றது இப்படி பண்றது அப்படின்னு இருட்டா பள்ளிவாசல் ஆக்கி தொழுகிறாங்களே. கேட்டா அப்பதான் ஹுஷு வருது, அல்லாஹ்வுடைய இறையச்சம் வருது. எப்ப ரசூலுல்லாவுக்கு இல்லாத இறையச்சமா? ரசூலுல்லாவுக்கு இல்லாத இறையச்சமா? அவங்களே தொழுகிற போது எப்படி தொழுதாங்க? வெளிச்சம் வச்சு தொழுதாங்க, விளக்கு வச்சு தொழுதாங்க. அப்படித்தானே ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் வெளிச்சத்தில் தொழுதாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தை அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்திருந்து லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு தொழுகிறோமா இல்லையா? அது என்னது? அடுத்த ஒரு பித்அத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இது 4வது பித்அத் இல்லையா? நிறைய பித்அத் பண்ணுவோம். நான் சும்மா ஒரு தலைப்பு செய்தி மட்டும் தான் சொல்றேன். 5வது பித்அத் பார்த்தீங்களாக்க மீலாது விழா கொண்டாடுகிறோமா இல்லையா? கொண்டாடுறாங்க. நம்ம கொண்டாட மாட்டோம், ஆனா நம்ம சமுதாயம் கொண்டாடுகிறது. நம்ம சமுதாயம் கொண்டாடுகிறது. நம்ம போன வருஷம் மீலாது விழாவில் பார்த்தீங்களாக்க தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஜமாத் உலமாவுடைய அந்த உலமாக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த தூத்துக்குடியில மீலாது நபி விழா கொண்டாடுறாங்க. கொண்ட பெரிய பெரிய ஆலிமுசாக்கள் இந்த ஊர் அந்த ஊரு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுல விஐபிகளாக யாரை கூப்பிட்டாங்கன்னு சொன்னா திருமாவளவனை விஐபியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த மீலாது நபி விழாவில் திருமாவளவன் பேசுகிறார். போன வருஷம் தூத்துக்குடி மாவட்டம் போட்ட மீதார் நான் பேரை சொல்லிடுவேன், யார் யார் வந்தாங்க போனாங்கன்னு பேரை சொல்லிடுவேன். ஆனால் அது நல்லது இல்லை, அசிங்கமா போயிடுறேன், அதனால பேரை தவிர்க்கிறேன். அதில் திருமாவளவன் பேசுகிறான். ஜமாத் உலமாவுடைய அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மீலாது நபி விழாவிலே மீலாது நபி விழா கொண்டாடுவது பித்அத்தாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை, யார் சொல்றது? செருப்பால் அடிச்ச மாதிரி பேசாருங்க. திருமாவளவன் சொல்றாரு அது பித்அத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் நபிகள் நாயகத்திற்காக நபி தோழர்கள் மீலாது நபி விழா கொண்டாடவில்லை. நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள்.
2.25 வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்துடைய மாமனார் ஹலீஃபாவாக இருந்தார். அவருடைய மாமனார் 2.25 வருஷம் ஹலீஃபாவாக இருந்தாரே. 2 வருஷம் நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் வந்துச்சா இல்லையா? அவர் மீலாது நபி விழா கொண்டாடவில்லை. அது மாதிரி உமர் பின் ஹத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரே, அவர் கொண்டாடவில்லை, 10 வருஷமா கொண்டாடல. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் 12 வருஷ ஹலீஃபாவா இருந்தாங்க, அவர் கொண்டாடல. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மருமகன் 5 வருஷ ஹலீஃபாவா இருந்தாரு, அவர் கொண்டாடல. எனவே ஆலிம்களே, உலமா பெருமக்களே, தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஜமாத் உலமாவுடைய ஆலிம்களே, இது பிதாத்தாக இருக்கிறது. சொன்னது யாரு? திருமாவளவன் பேசுகிறார். புரியுச்சா? சொல்லிவிட்டு, நான் படித்தவரை, இஸ்லாத்தை ஆராய்ந்து பார்த்தவரை, இந்த மீலாது நபி விழா கொண்டாடக்கூடிய இந்த கலாச்சாரம் என்பது இன்றிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் மரணித்து 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1100 ஆண்டுகளாக மீலாது நபி விழா உலகத்தில் எங்கும் கொண்டாடப்படவில்லை. இந்த 300 ஆண்டுகளாக மீலாது நபி விழா கொண்டாடுகிறார்கள். இது பிதாத்தாக இருக்கிறது. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய வேண்டாம் என்று திருமாவளவன் ஆலிமுசாக்களுக்கு, ஜமாத் உலமாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, இது உண்மையிலே இது எவ்வளவு பெரிய, நம்ம அவங்களுக்கு சொல்லணும், மார்க்கத்தை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். நம்ம தான் முஸ்லிமா பிறந்து மார்க்கத்தை படிச்சுக்கிறோம். அப்ப அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நம்மளை தரந்தாழ்த்தி கொண்டோம் என்று சொன்னால், அப்ப இதெல்லாம் என்ன? இது மீலாது கொண்டாடுறது பிதாத்து. இது 5வது பிதாத்து. 6வது பிதாத்தை பார்த்தீங்களாக்கு நிறைய கேள்வி கேட்டாங்க. ஃபாத்திஹாக்கள் மூத்தா போனா ஃபாத்திஹாக்கள் ஓதுறாங்கல்ல, மூத்தா போயிட்டா 3வது ஃபாத்திஹா, 7வது ஃபாத்திஹா, 40வது ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா ஓதுறாங்கல்ல. இது சுன்னத்தா? நான் கூட உன்னுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளோ சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எவ்வளவோ சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பிள்ளைங்க 6 பிள்ளைங்க மூத்தா போனாங்க. உஹது போர்ல 70 சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. பத்ரு போர்ல 16 சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. ஹாஃபிஸ்கள், குர்ஆனை ஹாஃபிஸ்கள் 70 பேர் ஏமாத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. என்னைக்காவது ஒரு மூத்தா போனவங்களுக்காக, இது என் மனைவி ஹதீஜாவுடைய இறந்த நாள், வாங்க நம்ம எல்லாம் ஃபாத்திஹா ஓதுவோம் அப்படியா கூப்பிட்டாங்க? ரசூல்லா ஃபாத்திஹா ஓதுனாங்க. அப்ப ரசூல்லா ஃபாத்திஹா ஓதவில்லை என்று சொன்னால், ஹதீஜா நாய் மேல ரசூல்லாவுக்கு பாசம் இல்லையா? பிள்ளைங்க மேல பாசம் இல்லையா? சஹாபாக்கள் மேல பாசம் இல்லையா? இருந்துச்சு. ஏன் ஓதல? இது இந்த இஸ்லாத்திலே இல்லை. சரி, எந்த ஃபாத்திஹா ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்து விட்டாலே எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு ஒருத்தர் அல் ஃபாத்திஹா அப்படிங்குவாரு. பாத்தீங்களா? அல் ஃபாத்திஹா அப்படிங்குவாரு. அல் ஃபாத்திஹான்னு சொன்ன உடனேயுமே அல்ஹம்து சூராவும் 3 சூறாக்கள் ஓதுவாங்க. அப்புறம் ஒரு குட்டி துவா போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ மீட்டிங், எவ்வளவோ மஷூரா, எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்களே. அவர்கள் கலந்து கொண்ட ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில ரசூல்லா போனா கூட யார் போறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூடவே போவாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூடவே போவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடிச்ச உடனேயுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல் ஃபாத்திஹா அப்படி சொன்னாங்களா? காட்ட முடியுமா? என் அருமை ஆலிம்களே, உலமா பெருமக்களே, ஃபாத்திஹாக்கள் ஓதக்கூடிய சகோதரர்களே, நீங்க ஏதாவது ஒரு ரசூல்லா அல் ஃபாத்திஹா சொல்லி, சஹாபாக்கள் அல் ஃபாத்திஹா சொல்லி ரசூல்லா ஓதுனாங்களா? ஓதலையே. அப்படி ஓதாத ஒன்றை நாம் மார்க்கம் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால், இபாதத் என்ற பெயரால் இதை ஓதுகிறோம் என்று சொன்னால் இது என்ன? பிதஅத்து. பிதஅத்து பண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சபிக்கப்பட்டவர்கள், நல்லோர்களால் சபிக்கப்பட்டவர்கள், நரகவாசிகள் என்று ரசூல்லா சொல்றாங்கல்ல. அப்ப இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேனே. அதே மாதிரி மேராஜ் கொண்டாடுறாங்கல்ல, மேராஜ்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு இரவுல ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அன்னைக்கு பார்த்து மேராஜ் நோன்பு வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் இரவுக்கு என்னைக்கு போனாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தாங்க தெரியும். எந்த ஆதாரம் மேராஜுக்கு போனாங்கன்னு இருக்குது? மேராஜ் நோ டவுட், மேராஜுக்கு போனாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனால் எந்த மாசம் எந்த நாள் என்று தெளிவான, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் வரலாறு படிச்சு பார்த்தியாலாக்க, இந்த மாசம் அல்லது அந்த மாசம் அல்லது அந்த மாசம், இந்த டேட்டு அந்த டேட்டு, பல டேட் இருக்கு, பல மாசம் இருக்குது. ஆனா ஒரு டைம் தான் போனாங்கன்னு இருக்குது. அப்ப எந்த டேட்டு எந்த மாசங்கிறது ரப்புக்கு தான் வெளிச்சம். நம்ம கரெக்டா ரஜபு மாசம் 27 சொல்லுவோமா இல்லையா? ரஜபு மாசம் 27 என்று சொல்லி மேராஜ் நாள், மேராஜ் பயான், மேராஜ் நோம்பு என்று வைக்கிறோமே, அது என்ன? அடுத்த பிதஅத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பராத் இரவு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பராத் இரவு ஷாபான் மாசத்துடைய அந்த 15 வந்துட்டா இது பராத் இரவு அப்படிங்கிறாங்களே. சஹீஹான ஹதீஸ் எங்கேயுமே கிடையாது.
அந்த ஷாபானுடைய 15 ரசூல் ஸல்லல்லாஹு வந்து பராத் இரவுன்னு கொண்டாடினாங்க. குர்ஆன்ல பராத்னு இருக்குது, சரியா? அதாவது சூரா தௌபா 9வது சூராவுடைய முதல் ஆயத்து பராஅத்தும் மினல்லாஹி வரசூலிஹி இலல்லதீன ஆஹத்து மினல் முஷ்ரிகீன். அந்த முஷ்ரிகள் ஒப்பந்தம் செய்தவர்களே, அந்த ஒப்பந்தத்தை விட்டும் அல்லாஹ் விலகி கொண்டான் என்பது பொருள். பராத் என்று சொன்னால் விலகி கொள்ளுதல், நீங்கி கொள்ளுதல் என்று பொருள். அப்ப பராத் என்று வச்சுக்கிட்டு அன்னைக்கு 3 யாசின் ஓதுங்க. ஒரு யாசின் வந்து ஆயுள் நீடிச்சு போறதுக்கு, இன்னொரு யாசின் எதுக்கு? ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு, இன்னொரு யாசின் வந்து முசீபத் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு போடுறாங்களே. எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத் இரவு கொண்டாடினாங்க 3 யாசின் ஓதுனாங்க காட்ட முடியுமா? இப்ப பராத் இரவு கொண்டாடுவது அன்னைக்கு மறுநாள் பாத்தியலாக்கு ஒரு நோன்பு வைப்பாங்க, அதெல்லாம் என்ன சேர்த்து பித்அத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தியலாக்கு சுன்னத்து கல்யாணம் திருச்சி மாதிரி ஊர்களில் பெருசா பண்றது இல்லை நினைக்கிறேன். எங்கூர் மாதிரி எங்க ஏரியாவில் பாத்தியலாக்க அந்த ஹத்தனா பண்றாங்களே அதை கல்யாணங்குவாங்க. அது சுன்னத்து கல்யாணம். கல்யாணம்னா வயசுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் அதனால கல்யாணம். சுன்னத்து பண்ணது என்ன பண்ணாங்கன்னு சொன்னா குதிரைகளாம் பிடிச்சி அந்த பையனை ஜோடிச்சு குதிரைகளை ஏத்தி ஊர்வலம் போய் என்ன பண்ணுவாங்க? ஹத்தனா பண்ணுவாங்க. அப்ப சுன்னத்தி என்பது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. சுன்னத்தி என்ன? வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அந்த சுன்னாவுக்கு ஊர் கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிக்கிறாங்க. சுன்னத்து கல்யாணம் பத்திரிகை அடிச்சு விருந்து வச்சு இந்த மாதிரி பண்றாங்களே, இது வந்து ஒரு சுன்னத்துங்க. நான் கேட்கிறேன், எந்த சுன்னத்தை பண்றதை பத்தி எந்த ஹதீஸ் வருதோ அதே ஹதீஸ்ல தான் நீங்கள் நகம் வெட்டி கொள்ளுங்கள், நீங்கள் தாடி வையுங்கள். சுன்னத்து பண்றதுக்கு பத்தியெல்லாம் அந்த சுன்னத்தை பண்றதை பத்தி வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் நகம் வெட்டுங்கள், நீங்கள் தாடி வையுங்கள், நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், மறைவிடத்தின் முடிகளை அகற்றி கொள்ளுங்கள், அக்குள் முடியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சுன்னத்து பண்ற பத்தியாலா அப்பதான் எல்லாமே அந்த ஹதீஸ்ல தான் அம்புடு வருது. சுன்னத்து கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு விருந்து போடுறாங்களே, இன்னும் ஒருத்தர் நகை வெட்டுறது சுன்னத்தானே, அதே ஹதீஸ்ல வருது நகவெட்டு கல்யாணம் அப்படின்னு வச்சா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஏத்துக்கிற முடியுமா? அப்ப சுன்னத்து எப்படி ஒரு ஹத்தனா ஒரு சுன்னத்தோ அது நகை வெட்டுறது சுன்னத்து, அதை கல்யாணம்னு போடுறாங்க. அதற்கு ஊரு ஜமாத்து அஜர்த்துமார்கள் போய் ஃபாத்திஹா ஓதுறாங்க, அதுக்கு ஒரு விருந்து போடுறாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமா? இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, இது வந்து அடுத்த பித்அத். அதே மாதிரி பாத்தீங்களாக்கு பேரு வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, வைக்கிறாங்கல்ல, பேரு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆமினா ஃபாத்திமான்னு வச்சுட்டு போறதுக்கு விட்டுவிட்டு என்ன பண்றாங்க? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு ஒரு அஜரத்தை கூப்பிட்டு அதுக்கு ஒரு விருந்து போட்டு அதுக்கு ஒரு ஃபாத்திஹா, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபாத்திஹா. நீங்க பாத்தீங்களாக்கு எதுக்கெடுத்தால் அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்ன பண்ணி போட்டு ஒன்று போயிடுறாங்களே. நான் கேட்கிறேன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாப்பா யாரு? இம்ரான். அவங்க வாப்பா யாரு? இம்ரான். அவங்களுடைய உம்மா யாரு? ஹன்னா. மாஷா அல்லாஹ். அவங்க உம்மா பேர் வந்து ஹன்னா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அவங்களுக்கு யாரு பேரு வச்சாங்கிறத குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே பேசுகிறான். அந்த காலத்தை மரியம் பிறந்தாங்கல்ல, அப்போ ஒரு நபி ஹயாத்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழக்கூடிய நபி யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க. நெருக்கமான சொந்தக்காரவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா மரியத்தை பெத்தவனையுமே ஒரு நபி இருந்தும் பேர் வைக்கும்போது நபியை கூட கூப்பிடாம உம்மாவே பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம். உம்மா சொல்றாங்க இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். நான் உனக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறேன், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு என்ன செய்யறேன்? பாதுகாப்பு தேடுறேன் என்று சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப பேரு வைக்கிறதுக்கு ஒரு நபி இருந்து நபியை கூட கூப்பிடாம உம்மாவா பேர் வச்சுட்டு போனாங்க குர்ஆன் சொல்லுதோ அப்படின்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன? இப்படித்தான் வைக்கணுமே தவிர பேர் வைக்க ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓரமுல, அதெல்லாம் என்ன பித்அத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நிறைய நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நெஞ்ச பித்அத்துகள் அல்ல, எக்கச்சக்கமான பித்அத்துகளை சுன்னத்துகளை செய்கிறோமோ இல்லையோ பித்அத்துகளை அன்றாட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பித்அத்துகளை நம்ம செய்யக்கூடாது, குறிப்பா ஆலிம்கள் செய்யக்கூடாது. ஆலிம்கள் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒன்னு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம், இது அல்லாஹ் சபிச்சது, ரசூல்லா சபிச்சது, மலக்குமார்கள் சபிச்சது அப்படின்னு அல்லாஹ்வுடைய பயம் வரணும். ஒருவேளை அல்லாஹ்வுடைய பயம் வரலைன்னு வைங்களேன், நீங்க சும்மா விடாம அஜரத்தே இந்த மாதிரி துவா ஓரியல இப்படி ரசூல்லா ஓதுனாங்களா காட்டுங்க பார்க்கறேன்
நீங்க ஒவ்வொன்றுக்கு போய் நோண்டி நோண்டி இதுக்கு ஆதாரம் காட்டுங்க, இதுக்கு ஆதாரம் காட்டுங்க அப்படி நீங்க கேட்டீங்களாக்க அவர் அல்லாவுக்கு பயப்படுறாரோ இல்லையோ உங்களுக்கு பயந்து என்ன செய்வாரு, அவரு குறைக்க குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால என் அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி பித்ஆத்துகள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நான் மாற்று மத கலாச்சாரம் நிறைய நம்ம பண்றோம். நான் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு சஹாபாக்கள் இந்த பித்ஆத் விஷயத்தில் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆரத்தி எடுக்கிறோம்ல, இந்த ஆரத்தி கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை பொண்ணு வெளியூர்லேருந்து வர்றாங்க, பொண்ணை கல்யாணம் முடிச்சு அது வெளிநாட்டில் இருந்துவிட்டு வெளிநாட்டில் வருது வைங்களேன், நம்ம மக்கள் ஆமினா, ஃபாத்திமா, ஹதீஜா என்ற பேர் வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வரவிருக்கிறாங்களே. ஆரத்தி எடுப்பது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தாங்களே, ரசூல்லா ஃபாத்திமா நாயகியை உயிருக்கு உயிரை நேசித்தாங்களே, ஃபாத்திமா நாய்க்கு ரசூல்லா ஆரத்தி எடுத்தாங்க. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? மாற்று மத மக்களுடைய கலாச்சாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம பெண்களே மெட்டி போட்டிருக்கிறாங்க, மெட்டி போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. மெட்டி போடுவது யாருடைய கலாச்சாரம்? சரியா, அது மாற்று மத கலாச்சாரம். அதுலயும் மெட்டி சில பேர் வெளியில போடுறாங்க, கொஞ்சம் காசு ஜாஸ்தியா இருந்தா தங்கத்திலேயே மெட்டி போடுறாங்க. அந்த மெட்டி என்பது ஒரு மாற்று மத கலாச்சாரம். ஏன் மெட்டி போடுறாங்க? கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்கு. புரியுது? அது அடையாளம். நான் கேட்கிறேன், ரோட்ல போற பொண்ணுடைய காலை பார்த்துக்கிட்டாவோ போகணும், இது கல்யாணம் முடிச்சா முடியலையா? நீயும் பாட்ட உன் வேலையை பார்த்து போய்கிட்டு இருந்தா ஹதீஸ் வருது. புரியுதா? காலை பார்த்து மெட்டி போட்டா கல்யாணம் முடிச்சவங்க, மெட்டி போடுறா கல்யாணம் முடிக்காதவங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கலாச்சாரம் வச்சுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஹதீஜாக்கள் ஃபாத்திமாக்கள் மெட்டி போடுகிறோமே, அது என்னது? அடுத்த மாட்டு மத கலாச்சாரம். அதை தாண்டி பார்த்து எல்லாரும் கருகுமணி கட்டுறாங்கல்ல. கருகுமணி யாருடைய கலாச்சாரம்? தாலி. அவங்க தாலி, நம்ம என்ன கருகுமணி. அவங்க எப்படி தாலியை பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்களோ, குளிக்க போதெல்லாம் அதை அந்த மஞ்சளை போட்டு என்ன செய்வாங்க, அது சரி பண்ணி வச்சுக்கிடுவாங்களோ. அந்த தாலி அருந்து போச்சுன்னா உடஞ்சி போச்சுன்னு வைங்க. அந்த தாலி அருந்து போச்சு அப்படின்னு சொன்னா, தாலி அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாலி அருந்து போச்சுன்னு சொன்னா மாப்பிள்ள மௌத்தா போயிடுவாராம். புரிஞ்சா? மாப்பிள்ள மௌத்தா போய் தாலி அருந்து போச்சுன்னு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன சொன்னா, தாலி பெருகி போயிருச்சு, நெசமா அறுந்து போயிருச்சு. நம்ம எல்லாமே ஃப்ராடு தானே. என்ன பண்றது? சாதாரண ஒரு துணியத்துக்கு போத்துவான், சாதாரண துணியத்துக்கு போத்திவிட்டு பொன்னாடை போத்தினார். சரியா? எல்லாம் இந்த அரசியல் கலாச்சாரம் இல்ல ஏமாத்து கலாச்சாரங்க. துணியை போட்டுக்கிட்டு அது பொன்னான உள்ள ஆடையா? பொய். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க தாலி உடஞ்சு போயிருச்சுங்க. உடஞ்சு போன தாலி அருந்து போச்சுன்னு சொல்லாம என்ன சொல்றது, தாலி பெருகி போயிருச்சு. அது அப்படி நம்ம மக்கள் காப்பி அடிச்சு என்ன பண்றது, அப்படி கருகுமணி மஞ்ச கயிறு போட்டா அது மாதிரி போயிருமுல. சில ஊர்கள்ல, அரியலூர் மாதிரியான ஊர்கள்ல முஸ்லிம் பெண்களே என்ன பண்றாங்க, மஞ்ச கயிறும் போடுறாங்க. அது அப்படியே காப்பி அடிச்சு அரியலூர் மாதிரி சில ஊர்களில் பண்றாங்க. எங்கூர் மாதிரியான சில ஊர்களில் பார்த்தீங்களாக்க இல்ல 100% காப்பி அடிக்க வேண்டாம், ஒரு 50-50 அடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு மஞ்ச கயிறு போடாம கருகுமணி போடுறது அப்படின்ட்டு. கருகுமணி உடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், அது உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க, பெருகி போயிருச்சுவாங்க. அதை மாப்பிள்ள மாதிரி வச்சுக்கிடுவாங்க. அவங்க அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா மத்த நகையெல்லாம் கொடுப்பாங்க. சரியா? அதை விட பெரிய பெரிய நகையெல்லாம் தூக்கி கொடுப்பாங்க. கருகமணி என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கருகமணியை கொடுத்த என்ன அர்த்தம், மாப்பிள்ளையே மாத்தின மாதிரி. இவங்க கருகமணி அவங்களுக்கு தூக்கி போட்டா இவங்க மாப்பிள்ளையை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு அப்படியே மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்களே. இது அடுத்த தப்பு. அது மாதிரி கல்யாணத்தை மாலை போடுறாங்கல்ல, அதனால இஸ்லாமிய கலாச்சாரமா? அது தப்பு. நம்ம வாழ்க்கையை நீங்க பாருங்களேன், தூங்கி முழிச்சதுலேருந்து தூங்குற வரையிலும் பாத்தீங்களாக்க சுன்னத்துகள் பண்ணுவதை விட பிதாத் என்ன செய்யறோம், ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் பிதாத்துகள் எப்படி இருந்தாங்கிறதுக்கு ஒரு 2-3 வரலாறு சொல்லி, டைம் ஆயிடுச்சோ, வேக்குதோ, சூடா இருக்கோ இல்லையா? சரி, ஒரு 2-3 செய்தி என்ன சஹாபாக்கள் விஷயமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். திருமிதியில ஹாக்கிமில பிதாத் விஷயமா ஒரு வரலாறு வருது. ஒரு சஹாபிங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய மகன்? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். சரியா? அவங்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட ஒருத்தர் தும்முனாரு. தும்மிட்டு என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்டவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அதை கேட்ட சம்பந்தப்பட்ட தும்முனால என்ன சொல்லணும்?
இது எப்படி இருக்குன்னா, நான் திருநெல்வேலிப்பேட்டையில் தான் ஹாஃபிஸா முடித்தேன். எங்கள் அஜரத்து வந்து நாங்கள் 10 பேர் இருந்தோம் வைங்களா, ஹாஃபிஸாக்கள் 10 பேரையும் ஒன்றா வச்சு பாடம் கேட்பார். சரியா? 10 பேர் ஒன்றா பாடம் சொல்லும்போது தைரியமாக போய் பாடம் சொல்லுவோம். திடீர்னு என்ன பண்ணுவான்னு சொன்னால் தனி அவரை நீ மட்டும் வாங்குவார். சரியா? நீ மட்டும் வந்து சொல்லுங்குவார், கைகாலில் ஆடும். 10 பேருக்கு வந்து கூட்டத்தோடு கோயிந்தாங்கிற மாதிரி இல்லையா, அது மாதிரி அடிச்சு விட்டுடலாம். தனியாக கேட்ட மாட்டிக்கிடுவான். அப்போ தும்மனவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், கேட்டவர் எர்ஹமக்கல்லா சொல்லணும். அதை கேட்ட சம்பந்தப்பட்ட தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். தும்மனவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம அவர் சொன்னாரு அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். அப்படி ஹதீஸ் வருது, அப்படி வரலாறு. இப்னு உமர் இருக்கிறாங்க, தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன என்ன சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு பயான் செய்யற மாதிரி அலா ரசூலில்லாஹ் அப்படின்றாரு. இப்படி செய்யலாமா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொன்னாங்க. இவர் சேர்த்து வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சேர்த்து சொல்றாரு. இதை கேட்டவனைய சஹாபி எப்படி பண்றாரு சொல்லுங்க, லா மா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா ஹாதிஹில் பிதா. இப்படி நீ சொல்லாதே, ரசூலுல்லாஹ் இப்படி எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, இது என்னவாக இருக்கிறது, பிதாத்தாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார், சஹாபாக்கள் பிதாத்து வந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல ஒரு வார்த்தையை கூட கூட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கவனமா இருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அது மாதிரி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நான் எஹராம் கட்டுன்னு எங்கே போய் கட்டுன்னு கேட்டார் மதீனாவில். அவங்க சொன்னாங்க துல்ஹுலைஃபாவில் போய் கட்டு, துல்ஹுலைஃபா அங்கே போய் கட்டு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், துல்ஹுலைஃபாவுக்கு போகிறத விட மஸ்ஜித் நபவி அதை விட சிறந்த பள்ளிவாசல் இல்லையா சொல்கிறார் அவர். துல்ஹுலைஃபாவுக்கு போகிறத விட மஸ்ஜித் நபவி அதை விட, ஏன்னா துல்ஹுலைஃபா வந்து மீக்க ஹரமை தாண்டி இருக்குது. துல்ஹுலைஃபா எங்கே இருக்குது, ஹரமை தாண்டினோடனே துல்ஹுலைஃபா வரும். மஸ்ஜித் நபவி வந்து ஹரமுக்குள்ள இல்லையா, புனித பூமி இல்லையா, அது மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கிட்ட நின்று நான் என்ன செய்ய போறேன், இஹ்ராம் கட்ட போறேன் அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அவர் சொன்னார். அதுக்கு சொல்லுவாங்க, லா நீ அப்படி செய்யாதே, நீ என்ன செய்யாதே, அந்த மாதிரி பண்ணாதே, லா தஃஅல் அப்படி செய்ய வேண்டாம். இன்னி அக்ஷா அலைக்கல் ஃபித்ன, இப்படி ஃபித்னாக்களை பித்அத்துகளை நீ உருவாக்கி விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன். மஸ்ஜித் நபவியில் இஹ்ராம் கட்டாது, எங்க போய் இஹ்ராம் கட்டு, ரசூலுல்லாஹ் கட்டாங்கல துல்ஹுலைஃபா அங்கே போய் கட்டுன்னு சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ துல்ஹுலைஃபாவை விட மஸ்ஜித் நபவி பெரிய பள்ளிவாசலாக சிறந்த புனிதமான பள்ளிவாசலாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் பண்ணியதை தான் பண்ணணும், அதுக்கு மாத்தமா பண்றது தப்பு, பிதாத்து, பாவங்கிறதுக்கு. அடுத்த வரலாறு, ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களாம் சந்தோஷப்படணும்ல, சரியா? ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பெரிய தாபியினுடைய தலைவர். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி கேள்விப்பட்டதில்லையோ? இப்போ சொன்னல்லங்க, கேட்டில்ல. இவர் வந்து யாருடைய மாணவர் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின், எவ்வளவு பெரிய சஹாபாக்கள். இந்த மாதிரி சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்த மூத்த தாபிஇ யார் என்று சொன்னால் யாரு, சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இவங்க ஒன்றா மஸ்ஜித் நபவியில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சுபுக்கு வருவார். சுபுஹ் தொழுகையுடைய இந்த முன் சுன்னத்து இருக்கு பார்த்தியாலா, முன்னு சுன்னத்து என்ன பண்ணான்னு சொன்னா, 2 ரக்காத்து தொழுது போட்டு சலாம் கொடுத்து போட்டு என்ன பண்ணாரு, அடுத்த 2 ரக்காத் தொழுவ தக்பீர் கட்ட போறாரு. சுபுக்கு முன் சுன்னத்து எத்தனை, 2 தானே. டைம் இருக்குது, நீங்கள் 4 தொழுவலாமா கூடாதா? டைம் இருக்குது பாய், தொழுக தானே பாய், கூடாதானே. அவர் வந்து சீக்கிரமா வந்துட்டாரு, 2 ரக்காத் முன் சுன்னத் தொழுது போட்டாரு. அப்புறம் 3ஆம் ரக்காத்துக்கு தக்பீர் கட்ட போறாரு. தக்பீர் கட்ட போகும்போது இந்த சயீத் பின் முஸையப்ங்கிற இந்த பெரிய தாபியை சொன்னாங்க, லா இப்படி செய்யாத, நீ 2 ரக்காத் முன் சுன்னத்து, அதுக்கு மேல தொழுவாதே அப்படின்னு தடுத்தாங்க. தடுத்த உடனே அவர் அந்த தாபியிட்ட கேட்கிறாரு, ஐயோ அஸிபல்லாஹு அலஸ்ஸலா, நான் தொழுவதின் காரணத்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா, அதாபு செய்வானா? தொழுவதானே செய்யறேன், நல்லதானே, நான் தொழுவறனால அல்லாஹ் எனக்கு அதாபு செய்வானா அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு இந்த தாபி சொன்னாரு, லா நீ தொழுவதால் அல்லாஹ் உனக்கு அதாபு செய்ய மாட்டான், வலாக்கின் யுஅஸிபுக
மாறாக உனக்கு அல்லாஹ் அதாபு தருவான். அலா ஹிலாஃபி சுன்னா, எதுக்காக? சுன்னாவுக்கு மாற்றமாக பண்ணுகிறாயே, சுன்னாவுக்கு மாற்றமாக நீ பண்ணக்கூடிய காரணத்தால அல்லாஹ் உனக்கு என்ன கொடுப்பான்? அதாப கொடுப்பான் என்று சயீத் பின் முஸையிப் சொல்லிருக்கிறாங்க என்று பைஹைக்கி இந்த வரலாறு பதிவு பண்ணிருக்கிறாங்களே. எதுக்கு இதுகள் அங்கே அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லாம வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாண்டாரு. இங்கே துல்ஹுலைஃபால போய் இஹ்ராம் கட்டாம அதை விட சிறந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி தானே, அங்கே இஹ்ராம் கட்டுறேன்டாரு. இங்க 2 ரக்காத் முன்னு சுன்னா தொழுவாம 4 ரக்காத் தொழுன்னு சொன்னாரு. இதெல்லாம் சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? மறுத்தாங்கல்ல. சுன்னா இது பிதாத்துனாங்கல்ல. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்ற பெயரால் எதை சொன்னாங்களோ, எதை செஞ்சாங்களோ, எதை அங்கீகரிச்சாங்களோ அதான் என்ன சுன்னத்து. எதை செய்யவில்லையோ, சொல்லவில்லையோ, அங்கீகரிக்கவில்லையோ அவைகளை மார்க்கம் என்ற போர்வையில் செய்வது பிதஅத்தாக இருக்கிறது. அந்த பிதஅத்தை ஒன்று அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். 2 பிதஅத் பண்றவங்க அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க, 3வது அவர்கள் நரகவாசிகள் என்பதை சொல்லி, எப்படி இந்த பிதஅத்தை பற்றி சஹாபாக்கள் இந்த பயான ஹதீஸ்களை கேட்கும்போது இனிமே பிதஅத்துகளே பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ, பிதஅத்து இல்லாத வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அதுபோன்று எந்த விதமான மாற்று மத கலாச்சாரங்களோ பிதஅத்துகளோ கலப்படம் இல்லாமல் 100% சுன்னத்தான வாழ்க்கை வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.